அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா டுடே சீரியல் ரிவ்யூ ஃபார் இலக்கியா. இலக்கியா சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுதுன்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பக்கம் என்னென்னா, இந்த சீரியலில் அஞ்சலி இலக்கியாவே போட்டு தள்ளணும்னு பாடுபட்டுக்கிறாங்க. ஆனால் இலக்கியா இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, அஞ்சலியோட போலி கர்ப்பவேஷத்தை கலைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டுக்கிறாங்க. இது இப்படி இருந்தாலையுமே கார்த்தி பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆனதுக்காக பார்ட்டி வைக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு போயிட்டு இருந்தாங்க, காஃபி ஷாப்புக்கு. அங்கே அஞ்சலி செஞ்ச காரியத்தால் அவள் செஞ்ச காரியத்தினாலேயே அவங்களே அடி வாங்கினாங்க. நல்லா இலக்கியா சாரி கேட்க சொன்னாங்க, கால் தட்டி விட்டு காப்பி கொட்டதுக்காக. ஆனால் இலக்கியா சாரிலாம் கேட்கலைங்க, ஒரு அறை தாங்க கொடுத்தாங்க. இது இப்படி இருந்தாலையும் கௌதமும் இலக்கியாவும் சேர்ந்து செய்யக்கூடிய பிஸ்னஸுக்கு 2 பேரும் சேர்ந்தாப்புல அவங்களோட காஃபி ஷாப்பில் டாக்குமெண்ட்லாம் கொடுத்து கௌரவிச்சிட்டு இருந்தார் கௌதம் இலக்கியாவை. யாருக்கெல்லாம் அஞ்சலி அறை வாங்கினது பிடிக்குன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரேன், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கௌதமை பிடிக்கும், இலக்கியாவை பிடிக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்யூ.